முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டுள்ளார். சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஏற்கனவே முடிந்த திட்டங்களை துவக்கி வைக்கும் முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தற்போது பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அம்மா அரசு பதவியேற்று குறுகிய நாட்களிலேயே அடுக்கடுக்கான பல மக்கள் பணிகளை செய்து வருவதை பற்றி நீங்கள் அறிவீர்கள். கடந்த 4/3/2017 அன்று சென்னை மண்டலத்துக்குட்பட்ட 7 மாவட்டங்களில் 1486 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த புதிய திட்டப்பணிகளை தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களில் பல்வேறு திட்டப்பணிகள் தொடக்கி வைக்கப்படுகின்றது. இந்த திட்டப்பணிகள் பெரும்பான்மை அம்மா அவர்கள் அறிவித்த சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டமாகும். சேலம் மாவட்டத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. குறிப்பாக சேலத்தையே மையமாக கொண்டுதான் திராவிட இயக்க தொடங்கும் வளர்ச்சியும் இருந்திருக்கின்றது. தமிழ்நாடு சேலம் மாவட்டம் ஒரு கதவு மாலை போன்றது. இந்த மாவட்டத்தில் விவசாயம், சிறு குறு விவசாயிகள், இரும்பு மற்றும் டெக்ஸ்டைல் தொழிற்சாலைகள் போன்ற பல வகையான தொழில்களும் இங்கே சிறப்பாக நடைபெறுகின்ற மாவட்டம். அருகாமையில் இருக்கின்ற கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உட்பட மாம்பழத்திற்கு பேர் போன மாவட்டங்கள். நாமக்கல் மாவட்டம் இன்றைக்கு இந்தியாவிலேயே வாகனங்கள் நிறைந்த மாவட்டம் என்று சொன்னால் அது நாமக்கல் மாவட்டம்தான் என்று சிறப்பை பெற்றிருக்கின்றது. இப்படி சிறப்புகள் உள்ள மாவட்டங்கள் மக்கள் நலப்பணி திட்டங்களை துவக்கி வைக்கும் அரிய வாய்ப்பை இதே மாண்புமிகு அம்மா அவர் வழங்கியிருக்கின்றார்கள். உங்கள் ஆதரவால் என் மாவட்டத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நான் இந்த இனிய விழாவின் மூலம் என் உளமார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் மாவட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 12 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 13 திட்டப்பணிகள் உள்ளிட்ட பல துறை திட்டப்பணிகளை சேர்ந்து 115 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 462 திட்டப்பணிகள் இன்று தொடக்கி வைக்கப்பட்டும் அடிக்கல் நாட்டியும் மக்களுக்கு மாண்புமிகு அம்மா அரசு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஊராட்சி மன்ற அலுவலகங்கள், அங்கன்வாடி கட்டிடங்கள், பசுமை வீடுகள், ஊராட்சி சேவை மையங்கள் என 1432 பணிகளை உள்ளடக்கிய மொத்தம் 1479 திட்டப்பணிகள் 61 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டு அவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூரில் உயர்கல்வித்துறையின் சார்பில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியும், காரிமங்கலத்தில் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியும் 14 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், பள்ளி கல்வித்துறை சார்பில் பெண்ணாகரத்தில் 2 மாதிரி பள்ளிகளும், அரூரில் 3 புதிய பள்ளிகளும், பாபிரெட்டிப்பட்டியில் அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கான கட்டிடங்களும் இதர கட்டிடங்களும் 19 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவு செய்யப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆக பல துறையின் சார்பாக தருமபுரி மாவட்டத்தில் 60 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 113 திட்டப்பணிகள் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேளாண்மை துறை, கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, மின்சாரத்துறை, தொழில்துறை, உயர்கல்வித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, பள்ளி கல்வித்துறை, வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 93 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில்
1917 திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இப்பொழுது சேலம் மண்டலத்திற்கு உட்பட்ட சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 330 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட 3971 திட்டப்பணிகள் இங்கே தொடக்கி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் மானாவாரி சாகுபடியினை விவசாயிகள் வெற்றிகரமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்தியாவிலேயே முதன்முறையாக நடப்பாண்டு முதல் 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் விதமாக மானாவாரி வேளாண்மை இயக்கம் என்னும் மிகப்பெரிய திட்டத்தினை 803 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட உள்ளது. தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியின் மையமாக கொண்டு தொகுப்புக்கு 1000 ஹெக்டேர் என்ற அளவில் 10,000 தொகுப்புகள் மூலம் எதிர்வரும் 4 ஆண்டுகளில் 10 லட்சம் ஹெக்டேரில் மானாவாரி நில மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த ஆண்டு பருவமழை பொய்த்த காரணத்தினால் அனைத்து மாவட்டங்களிலும் வறட்சி நிலவுகிறது. விவசாய பெருமக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள். அவர்களின் இன்னல்களை எல்லாம் போக்கும் விதமாக மாண்புமிகு அம்மா வழியில் அம்மாவுடைய அரசு உடனடியாக திட்டங்களை தீட்டி வறட்சியில் இருந்து மக்களை பாதுகாக்க நிவாரணங்களை விரைந்து வழங்கி வருகிறது. விவசாய பெருமக்களின் இன்னல்களை போக்கும் வண்ணம் விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் பயிர் இழப்பு வறட்சி நிவாரணத் தொகை வழங்கிட மாண்புமிகு அம்மாவின் வழியில் அம்மா அரசு உடனடியாக உத்தரவிட்டது. இந்த நிவாரணத் தொகை வழங்கும் பணி நேற்று 6/3/2017 அன்று சென்னையில் துவக்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு விவசாயி வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க உத்தரவுகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகைகள் வழங்க உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் வங்கி கணக்கில் நிவாரணத் தொகை உடனடியாக செலுத்தப்படும். இதனால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட 32,30,191 விவசாயிகள் பயனடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வறட்சி காரணமாக வேலை வாய்ப்பின்றி பாதிக்கப்பட்டுள்ள விவசாய தொழிலாளர்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாட்கள் பணி வரும் என்பது 150 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. வறட்சி காரணமாக கிராமங்களில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலமாக நீர் ஆதாரங்கள் மற்றும் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்தும் பணிகள் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த ஆணையிடப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன.